பெண்கள் பங்களித்திருக்கக்கூடிய இடத்துல பட்டியலின மக்களுக்கு எதிராக இப்படி நடக்கு அப்படின்னா அது எங்க ஒரு கொந்தளிப்பு வேணும்ல, ஒரு தடை வேணும்ல, நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருக்க வேண்டாமா? அது நடந்துகிட்டே இருக்கு, அண்ணன் ட்வீட் போட்டுட்டே இருக்காரு, அது என்ன பிரயோஜனம்? நாங்க இருக்கிறதுனால தான் அது குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற அளவுகளில் குறைஞ்சிருக்கு. நாங்கள் எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கிறோம். பிரச்சனை என்னை கூப்பிட்டு ஒரு முறை நான் வந்து நெல்லையில் வந்து அங்கே தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட படுகொலைகளை கண்டித்து முதல்ல ஆர்ப்பாட்டம், அந்த சைலன்ஸை எதிர்த்து அதை பிரேக் பண்ணது நாங்கள் தான். அங்கே யாருமே பேசலை, எதிர்கட்சிகள் பேசலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த நான் சொல்கிறேன், இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் நான் வந்து கடுமையாக வந்து பியூரோக்ராட்ஸையும் போலீஸையும் அவங்க வந்து அரசாங்கம் என்ன சொன்னாலும், அதாவது ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாலும் போலீஸ் தன்னுடைய அவங்களுடைய பின்னணியிலிருந்து தான், அவங்க சமூக பின்னணி அந்த மாதிரி மத பின்னணியிலிருந்து தான் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன், கடுமையாக பேசினேன். அப்போ முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்கில் பேசுகிறீங்க, அதை எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி வருத்தப்பட்டார். என்னை கூப்பிட்டு பேசினார். நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் தோழமை இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பப்ளிக்கில் இந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லி கூட வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு நாங்கள் இதில் வந்து எதுலையுமே வந்து அவங்களோட இந்த விஷயங்களை வந்து ஈல்டாகலை, அவங்களுக்கு வந்து நாங்கள் இசைந்து கொடுக்கல. அப்போ எங்களுடைய பிரச்சனை இல்லை, நாங்கள் சரியாக இருந்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். நாங்கள் சொல்லி மக்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நீங்கள் கூட இருக்கனால குறைஞ்சிருக்கு. கட்டாயமாக அப்படி தான் நான் சொல்லுவேன். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு நீங்கள் ஒப்பீட்டளவில் வந்து பதிவான எண்ணிக்கை வந்து உயர்ந்துட்டு இருக்கலாம். கடந்த காலங்களில் வந்து அதிக வழக்குகள் பதிவானதில்லை. அது விழிப்புணர்ச்சினால சொல்லுவீங்க, அது எக்ஸ்போஸ் ஆனது. இது அது விழிப்புணர்ச்சினால அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்லை, போலீஸ் வந்து அப்போல்லாம் வந்து நம்ம புகார் கொடுத்தாலே கேஸ் போட மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கே நாங்கள் போராட வேண்டியிருக்கோம், அதுக்கே நாங்கள் லத்தி சார்ஜ் வாங்க வேண்டியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் எமர்ஜி ஆகி வந்த பிறகு இந்த மாதிரியான போராட்டங்கள் அங்கங்கே தன்னியல்பாக வெடித்த உடனே அங்கங்கே உடனே எஃப்ஐஆர் போடுறோம். அப்போ தான் ஆஃப் பண்ண முடியும்னு கைது பண்ணுறாங்களோ இல்லையோ உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பிசிஆரை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இருக்குது. கோவையில் ஒரு தலைவர் இருந்தார், கோவை செழின்னு அவர் வந்து ஒரு மூமெண்ட்டே எடுத்தார், ஆன்டி பிசிஆர் மூமெண்ட்டுன்னு. பிசிஆர் கேஸே போடக்கூடாது. அதுக்கு பிறகு தான் மருத்துவர் ராமதாஸ் போன்றவங்களாம் அதுக்குள்ளே போய் ஐக்கியமானாங்க. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய இயக்கமாக மாற்றினார். இந்த SC/ST ஆக்ட் வந்த பிறகு இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் எஃப்ஐஆர் போட வைக்கிறதே பெரிய எஃப்ஐஆர் போட வைக்கிறதே பெரிய பார்க்குறேன். தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு. சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து SC/ST மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை மட்டுமே வைத்து ஒரு வரையறைக்கு வந்துட முடியாது. சட்டம் ஒழுங்கு ஓவராலா லா அண்ட் ஆர்டர் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னும் பெரிய விளாத்திக்குளம், அண்ணா பல்கலைக்கழகம், இது வந்து கோயம்பேடு, அதாவது ஏர்போர்ட், மதுரை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு சம்பவங்கள், அந்த வன்முறைகள் நடக்குதுன்னா தொடர்ந்து காவல்துறை வந்து பந்தோபஸ்து போடணும், எப்போவுமே வந்து ஃபயரிங் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கான சூழல் இருக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு, நிறைய இடங்களில் ஃபயரிங் நடந்துச்சு. கலைஞர் ஆட்சி காலத்திலே ஒரு காலத்தில் இருந்துச்சு. தென் மாவட்டம் முழுக்க 3 மாதம் 4 மாதம்லாம் வந்து வன்முறைகள் நடந்துருக்குது. அந்த மாதிரி மண்டைக்காடு கலவரம், அந்த மாதிரி வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய பதற்றம், சமூக பதற்றம், ஒட்டுமொத்த மாநிலமே பதற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருந்துச்சு. இது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற வன்முறை சம்பவங்கள். நம்ம இதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியும், அதை கட்டுக்குள்ளே வைக்க முடியாது.